அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒன்றிணையும். பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியான பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். கடந்த 10 தேர்தல்கள் அதிமுக வரலாறு காணாத தோல்வியே தழுவியுள்ளது. முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். கட்சி ஒருங்கிணைந்து அதிமுகவின் தொண்டர்கள் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும். தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வரலாறு காணாத தோல்வியை மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல்களையும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். தென்காசியிலிருந்து சுற்றுப்பயணத்தை நேற்று சசிகலா அவர்கள் தொடங்கியிருக்கிறார். இதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக இருப்பதும், முன்னாள் அமைச்சர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணையுங்கள் என்று வலியுறுத்துவதும் தற்பொழுது அதிகமாகிவிட்டது. அதிமுக இந்த ஆண்டு இறுதிக்குள் மீண்டும் ஒரே தலைமையின் கீழ் தொண்டர்களது செயல்பாடுகள் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். முழுமையாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவர்களது பங்கு இருந்தால் மட்டும்தான் அதிமுக தலைமை மட்டுமல்ல தொண்டர்களும் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டு கட்சிகளுக்கான வேலைகளை மும்முரமாக செய்வார்கள். முன்னாள் அமைச்சரான தங்கமணி, வேலுமணி, ஆர்பி உதயகுமார், வைத்திலிங்கம் இவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகவும் மறைமுகமாக செய்து வருகிறார்கள். அதிமுகவின் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக அமையும். தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவை ஒன்றிணைய விரும்பாத காரணத்தினால் அவரது பதவி கூட பறிபோகும் என்றும் கூறியுள்ளார்.